கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற அருமையான தேவ ஜனங்களுக்கு, சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென். எவ்ரி டைம் நம்ம இந்த கிறிஸ்மஸ் டேஸ்க்கு வரும்போது ஒரு விஷயம் நம்ம மனதில் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னென்னா, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறதுக்காகவே அவர் இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கும் நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசப்பா, எங்களோடு நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி. எங்களோடு இருப்பதற்காக, எங்களை மீட்பதற்காக, எங்களுக்காக நீர் இந்த பூமிக்கு வந்ததற்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஜாயின் பண்ணுற எல்லாரையும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வருட கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம நிச்சயம் நினச்சி பார்த்து அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்தணும். ஐ மீன் there will be always something to ask for. எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் கேட்குறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். எப்பொழுதுமே மனிதர்களுக்கு தேவைகள், ஏக்கங்கள், ஆசைகள் அப்படின்றது அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களுக்கு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆமென், எவ்வளோ தேவைகள் நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் அதிகமாக பிரியப்படுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அதனால் இந்த வருஷத்தை நினச்சி நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்து, தேவைகள் இருக்குது, குறைகள் இருக்குது, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், ஆமென், நிச்சயம் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய சித்தத்தின் நன்மைகளுக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா மனதார அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. வாய்களை திறந்து நம்ம நன்றி செலுத்துவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காமிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் மத்தேயு 1 அதிகாரம், மத்தேயு 1 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வாசிக்கலாம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா அந்த வார்த்தைகளை? தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம நிறைய விஷயங்களை தியானிப்போம். அவர் எப்படி பிறந்தார், யார் வந்தாங்க, யார் அவரை செலிப்ரேட் பண்ணாங்க, என்ன நடந்து, இது எல்லாமே நீங்கள் படித்தாலும் அந்த ஒரு வார்த்தை சொல்லப்படும். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தராலே, ஹல்லேலூயா, கர்த்தராலே உரைக்கப்பட்டது. யார் மூலமாக? தீர்க்கதரிசியின் மூலமாக. ஆண்டவர் எதை சொன்னாரோ, தீர்க்கதரிசின் வழியாக அவர் எதை சொன்னாரோ அவர் அதை நிறைவேற்றினார். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. மத்தேயு 1 அதிகாரம் 22. ஆமென். வருஷ கடைசிக்கு வரும்போது ஒரு சில பேருக்கு ஆண்டவர் சொன்ன ப்ராமிஸ் நிறைவேறி இருக்கும். நீங்கள் இந்த வருஷம் துவங்கும் போது நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு நன்மை நடக்கும், நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும், நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் நடக்கும். மேபி நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் வருடம் முடியும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மனசோர்வு இருக்கலாம். என்ன, ஆண்டவர் சொன்னாரே, வருஷம் முடிய போதே, ஆனால் இன்னும் அது நடக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வியோ, இல்லை அதை கேட்க முடியாமல் அதை குறித்த ஒரு டயர்ட்னஸோ, ஒரு சோர்வோ உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் உங்களை உற்சாகப்படுத்தும்படி தேவ ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மாலே உரைக்கப்பட்டது. என் இயேசுவே, நீர் எனக்கு சொன்னது, நீர் எனக்கு சொன்னது, உம்முடைய வார்த்தையினாலே உரைக்கப்பட்டது. அது நிச்சயம் நிறைவேறும், அது நிச்சயம் நிறைவேறும். இது எல்லாம் நடந்தது. இது எல்லாம் எப்படி நடந்ததுன்னா, என் அப்பா சொன்னதுனால நடந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொன்னால் அவர் அதை நிறைவேற்றுவார். 700 வருஷத்திற்கு முன்னாக சொன்னதை அப்பா நினைவில் வைத்து நிறைவேற்ற அவரால் முடியும்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற எல்லா வார்த்தைகளும் கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். ஆமென். எவ்வளோ மாறினாலும், எவ்வளோ என்ன நடந்தாலும். சமீபத்தில்
திடீர்னு ஒரு காலை வேளையில் தேவாவியானவர் என்னுடைய உள்ளத்தில் பேசின ஒரு வார்த்தை, நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. எல்லாரும் இந்த வார்த்தையும் கூட சேர்த்து சொல்லுங்க, நீங்கள் மாறாதவரப்பா, நீரோ மாறாதவர். 2025 வேணாலும் முடியலாம், ஆனால் ஆண்டுகள் முடிவதில்லை. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டுகளை கடந்தவர், நாட்களை கடந்தவர். இஸ் an everlasting God. இதை நீங்கள் உள்வாங்கி இப்போ நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். சொல்லுங்கள், நீங்கள் மாறாதவரப்பா, உங்கள் ஆண்டுகள் முடிவதில்லைப்பா. இந்த 25 முடியலாம், ஆனால் உங்கள் ஆண்டுகள் முடிவதில்லை. மேபி திஸ் இயர் மே கம்ப்ளீட், பட் யுவர் ப்ராமிஸ், நீங்கள் யூ ஆர் an everlasting God. இந்த வார்த்தையும் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும், அது நிச்சயம் நிறைவேறும். தேங்க்யூ ஜீசஸ். இணைந்திருக்கிற எல்லாரும் உங்கள் உதடுகளை அசைத்து அப்படியே உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்து சொல்லுங்க, நீங்கள் மாறாதவர், நீங்கள் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்கிறவர், நீர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர், ஒன்றும் மாறாமல் நிறைவேற்றுகிறவர். ஏன்னா நீங்கள் மாறாதவர், நீங்கள் மாறாதவர். உங்கள் ஆண்டுகள் முடிவது இல்லை, உங்கள் ஆண்டுகள் முடிவது இல்லை, உங்கள் ஆண்டுகள் முடிவதில்லை. கர்த்தராலே உரைக்கப்பட்டது, உரைக்கப்பட்டவைகள் நிறைவேறும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஜீசஸ், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அப்படியே டங்ஸில் பேசலாமா? அப்பாவை ப்ரேஸ் பண்ணுங்க, மாறாதவர்னு சொல்லுங்க, வார்த்தையில் உண்மை உள்ளவர்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுகிற தகப்பன் மீதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். வருஷம் முடியும் பொழுது மனசோர்வு எங்களுக்கு ஏற்பட்டாலும் நீர் மாறாதவர், உங்கள் ஆண்டுகள் முடிவது இல்லை. நீங்கள் சொன்னதை செய்கிற தேவன், நீர் பொய் சொல்லாத தேவன், நீர் மனம் மாற மனிதன் அல்ல. நீர் சொன்னதை செய்யாதிருப்பீரோ? நீர் வசனித்தும் நிறைவேற்றாமல் போவீரோ? போவீரோ அப்பா? Thank you Jesus, Holy Spirit of God. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்று. சொல்லுங்க, என்னோடு என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவி. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். நீர்
அனுப்பின வார்த்தைகள் ஒரு போதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. அப்பா, அனுப்பின வார்த்தைகள் ஒரு போதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பாது. ஷதரபா, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. விசுவாசத்தோடு பாடுங்க. நீர் சொல்லியும் செய்யாதிரு. நாம் ஆராதிக்கிற தேவன் மாறாதவர், மனம் மாறாதவர், சொல் தவறாத ஒரு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். வார்த்தையை ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்று. கைகளை உயர்த்தி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும். நல்லா கைகளை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க, உங்களால முடியும்பா. என் வாழ்க்கையை மாற்ற உங்களால முடியும், என் சூழ்நிலைகளை மாற்ற உம்மால முடியும். நீர் மாறாதவர், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும். மருத்துவர்களின் அறிக்கைகளை மாற்ற என் கர்த்தரால் முடியும். மனிதருடைய வார்த்தைகளை மாற்ற என் கர்த்தரால் முடியும். மனிதர்கள் கையெழுத்து இட்ட பத்திரங்களை மாற்ற என் கர்த்தரால் முடியும். ஆண்டவர் சில டைப் பண்ண சில ரிப்போர்ட்ஸ் கர்த்தர் மாற்றுகிறார். நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நீங்க செய்வீங்கப்பா, நீங்க செய்வீங்கப்பா, செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, ஓரியலதரகளா கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. கரங்களை இருதயத்துல வச்சு சொல்லுங்க. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. அறிக்கை செய்ங்க. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் நீர் இருக்க பயமே இல்லை.
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை வேளையில ஓ ஷீகதரபலபா வருஷம்தான் முடியுது, வருஷம்தான் முடியுது, நம்ம வருஷம்தான் முடியுது, 2025 தான் முடியுது. ஆனால் அவருடைய ஆண்டுகள் முடிவது இல்லை, மாறாத அவருடைய ஆண்டுகள் முடிவது இல்லை. நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிவதில்லை. கைகள் கூறுகவில்லை, ஷதரகலாதரோ எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் எங்களுக்காக உண்டாக்கின கர்த்தரப்பா. You are a creator God. You are a creator God. உங்க வார்த்தையில நீங்க உண்டாக்கின ஒவ்வொன்றும் இன்றைக்கும் நிலைப்பது போல நீர் வார்த்தையினால் சொன்னவைகள் எல்லாம் வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, ஜீசஸ் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது. அந்த வார்த்தை அப்படியே அறிக்கை செய்யுங்க, அந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. கேப்ரியேல் மரியாளிடத்தில் சொன்ன வார்த்தை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. பார், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. மலடி என்று சொல்லப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். கேப்ரியேலின் வார்த்தையை, கர்த்தரால் அனுப்பப்பட்ட அந்த கேப்ரியேலுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே நிற்கிற கேப்ரியேலின் வார்த்தையை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நாம் சொல்ல போகிறோம். அப்பா, உங்களால கூடாதது ஒன்றுமில்லப்பா, உங்களால கூடாதது ஒன்றுமில்லப்பா. ஆண்டுதான்ப்பா முடியுது, ஆண்டுதான்ப்பா முடியுது, 2025 தான் முடியுது. ஆனா உங்களால எல்லாம் முடியும்பா. ஷீரக பதுரலகா, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் இயேசு நீர் இருக்க பயமே இல்லை. எல்லா பயங்களும், எவ்ரி டிஸப்பாயின்மெண்ட்ஸ் இந்த ஆராதனை வேலையில ஆன்டிசிபேஷனா மாறுது. எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் மாற்றுகிறார். என் தகப்பனால் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட கேப்ரியேலுடைய வார்த்தைகளே கர்த்தருக்கு முன்பாக நின்று, அப்பா, ஜனத்தின் நடுவிலே நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருந்த எலிசபெத்தின் நிந்தையை மாற்றின தேவன் இந்த ஆராதனை செய்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் ஜனங்களுக்கு நடுவில் அவர்கள் நிந்தைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது நீங்க பாக்குறீங்க.
அந்த நிந்தைகளை மாற்றும்படியாக அன்றைக்கு நீர் இறங்கி உம்முடைய தேவதூதனை அனுப்பி ஜனங்களுக்கு நடுவில் உண்டான என் நிந்தையை கர்த்தர் மாற்றினார் என்று எலிசபெத் பாடினது போல அப்பா, இங்கு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவர்களுடைய நிந்தைகளையும் நீக்குகிற ஒரு நற்செய்தி, அவர்கள் பயங்கள் எல்லாம் மாற்றுகிற ஓ ஜீரன கரபலா திரபோ ஓ சந்திரபலா திரபா சிகதரா. நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்று கதை செய்திருப்பாரானால் இன்றைக்கும் அதை செய்து முடிப்பார், நாளைக்கும் செய்வார். நாம் ஆராதிக்கிற தேவன் மாறாதவர். வாய்களை திறந்து கொஞ்சம் அந்நிய பாஷைகள்ல பேசி கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லுங்க. ஓ நியலதரமா மீகருலதரலாஷிதரோ. அப்பா, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறும் என்ற வார்த்தையின்படி நாங்க விசுவாசிக்கிறோம், நாங்க நம்புகிறோம். எங்கள் சூழலை தாண்டிய ஒரு நம்பிக்கை, எங்கள் சரீரத்தை தாண்டிய ஒரு நம்பிக்கை, எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகளை தாண்டின ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். The faith which crosses every strongholds which is constructed by Satan. சத்ருவினால் கட்டி எழுப்பப்பட்ட எல்லா மதில்களையும் தாண்டின ஒரு நம்பிக்கை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் பாக்கியவதியாய் மாறுகிறேன் விசுவாசிக்கிறதுனாலே. உம்மை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. நீர் எங்களை கைவிடாத நேசரப்பா. இதுவரை நீர் எங்களை கைவிடவில்லை. இதுவரையிலும் நீர் எங்களை சுமந்து தாங்கி ஏந்தி தப்புவித்தீரப்பா. எங்கள் மேல் கிருபையாய் இரக்கமாய் இருந்தீர். இதுவரைக்கும் எங்களுக்கு ஜீவன் தந்தீர். 2025 பசியா நாங்க இருந்ததில்லப்பா. எப்போதும் எங்களுக்கு ஆகாரம் இருந்தது, எப்போதும் எங்களுக்கு உடைகள் இருந்தது, எங்கள் தலைகளுக்கு மேல ஷெல்டர் இருந்துச்சு. நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. We thank you Lord. எங்க வாழ்க்கையில் நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக, from tiny things, சின்ன விஷயத்துல இருந்து பெரிய காரியங்கள் எதுவானாலும், we just want to thank you. Oh, we just want to thank you Jesus. We want to thank you Lord. நல்ல 2 கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி விடுதலை அப்பாக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அப்பா, ஒருவேளை அது இதுவரைக்கும் எனக்கு நடக்காம இருக்கலாம், ஆனா நடக்காததே இல்லை. இதுவரை நீங்க செஞ்ச நன்மைகளை நாங்க நினைச்சு பார்த்து உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்கள் பாதங்கள் கல்லில் இடாதபடி எங்களை பாதுகாத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். We thank you Jesus for your goodness. நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you அப்பா. வாய்களை திறந்து நல்லா நன்றி சொல்லுங்க, நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி சொல்லுங்க முடிந்தவர்கள். ரீபலஷிதனா செதுரவா. எங்களுக்கு கொடுத்த நல்ல உணவுக்காக நன்றி, உடைகளுக்காக நன்றி, குடும்பத்திற்காக நன்றி, கொடுத்த வீட்டிற்காக நன்றி அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. உழைக்க கர்த்தர் கொடுத்த பலத்திற்காக நன்றி, நடமாட கர்த்தர் கொடுத்த பலத்திற்காக நன்றி. எங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினதற்காக நன்றி. கேட்டதற்கும் கேளாததையும் கர்த்தர் எங்களுக்கு சேர்த்து கொடுத்தீரே நன்றி. ஜெபித்ததற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்தீரே நன்றி அப்பா. மரண கண்ணிகள், விபத்துக்கள், நாசமோசங்கள் இவைகளெல்லாம் கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி கர்த்தர் நடத்தி வந்தீங்களேப்பா. உமக்கு நாங்க நன்றி சொல்றோம்ப்பா.
நன்றி சொல்றோம். எங்களை வழுவாமல் காத்த உம்முடைய கரத்திற்காக நன்றி. எங்களை வழுவாமல் காத்த உம்முடைய கரத்திற்காக நன்றி. வழுவாமல் காத்திட்ட தேவனே, எங்கள் வழக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விளக்கி என்னை வாழ்ந்திடச் செய்பவரே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, வழக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திடச் செய்தவரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஈரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் மகிழுதே, உம் அன்பினால் நிறையுதே. கைகளை உயர்த்தி சொல்லாமா? எங்களுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் இந்த வருஷம் முழுசும் நீங்க சேர்ந்ததை சொல்லி தீர முடியாதுப்பா. சொல்லி தீராதே. 1000 நாவுகள், 1000 days are not enough to say thank you to you, Lord. No, பத்தாதுப்பா. It's not enough, Lord, because you were so good to us. You were so good to us. Shirabaladira, we thank you, Appa. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட Oh Jesus, போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன். உன்னதரே I will exalt your name, Lord. I will exalt you. உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. வழுவாமல் காத்திட்ட தேவனே, வழக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விளக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, பலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விளக்கி என்னை நீர் என்னை வாழ்ந்திட செய்தவரே. 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட Words are not enough, Lord. Words are not enough. எங்க வார்த்தைகள் போதாதே, போதாதே to give thanks to you.
தகுதிக்கு மீறி தயவு பாராட்டினீர். தகுதிக்கு மீறி தயவு பாராட்டினீர். எல்லாம் உம்மை பாட வார்த்தை Undeserved favor. We thank you for the undeserved favor in our lives. We don't deserve this love. We don't deserve this love. We don't deserve this grace. இந்த கிருபைக்கும் இந்த தயவுக்கும் இந்த நன்மைகளுக்கும் நாங்கள் பாத்திரர்கள் அல்ல. But you are so gracious, அப்பா. நன்றி சொல்லி கண்ணீரோடு நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. வாழ தகுதி அல்ல, இல்லப்பா எங்களுக்கு. ஆனா உங்க கிருபை எங்களை தகுதிப்படுத்திச்சே. எங்கள் ஜீவன் உள்ளவரை உம்மை துதிப்போம். This is your life that we are carrying, Lord. ஓரிவா உன்னதர் இயேசுவே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த பாடல் தெரியலனாலும் பரவாயில்ல. But I want you to remember the goodness. ஆண்டு இந்த வருஷத்துல உங்களுக்கு செஞ்சதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. Take time to remember whatever the benefits that you have received from the Lord. நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். உயர்விலும் என் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. சொல்லாமா? உயர்விலும் தாழ்விலும். உயர்விலும் இந்த வருஷத்துல என் தாழ்விலும் எல்லாவற்றிலும் நீர் எனக்கு துணையா வந்தீங்கப்பா. என் நிறைவுல குறைவுல எனக்கு நம்பிக்கையா இருந்தீங்க. நிறைவிலும் என் குறைவிலும் எந்த நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்களையும், எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே. என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே. என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே. மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே. நினைச்சு நினைச்சு சொல்லுங்க. நன்றியோடு ஓரியலவா, வியாதியின் படுக்கையிலிருந்து என்ன தூக்கினீங்களேப்பா.
You took me out of my bed. You've been Jehovah Rapha to me. இந்த வருஷத்துல நீங்க எங்களுக்கு யெகோவா ராஃபாவா இருந்தீங்களே. தேவைன்னு நாங்க கலங்கி நின்ற போது எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுனீங்களே. நாங்க பயந்த போது எங்களுக்கு பாதுகாப்பா வந்தீங்களேப்பா. கூரை இல்லாமல் நீங்க தான்ப்பா நடத்தினீங்க. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் சொல்லமா, என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். அப்படியே இந்த இசையோடு இணைந்து கொஞ்ச நேரம் தேவனை அப்படியே துதிக்கலாமா? வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு, இல்லைனா எழும்பி நின்று கைகளை உயர்த்தி, if possible you can kneel down or please rise up to your feet and lift your hands high. உங்க கைகளை நல்லா உயர்த்தி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அப்பாக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, அந்த நன்றியை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அப்பா தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. நீங்க செஞ்ச நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கும்போது அப்படி லெத்தார்ஜிக்கா எங்களால் உட்காந்து துதிக்க முடியல. நோ, I just want to come to a posture. என் இருதயத்தை அப்படியே தாழ்த்தி, என்னை தாழ்த்தி நான் உண்மை உயர்த்துக்கிறேன். என்னால தான், என் பணத்தினால தான், நான் சம்பாதித்ததுனால தான், எனக்கு மாத வருமானம் வந்ததுனால தான் இல்ல 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 இல்ல. No, it's all about you, Lord. நாங்க இப்ப இருக்கிறோம்னா அது உங்க தயவுனால தான் இருக்கிறோம். We are alive today, it's all because of you. We are here today, it's all because of you. அப்படியே அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் அப்பாக்கு கொடுங்க. Give the credits to the Lord. Showcase your gratitude. Your gratitude அப்படியே அப்பா முன்னாடி பிரசன்ட் பண்ணுங்க. பிரசன்ட் பண்ணுங்கப்பா. ரீதரமலிகதரமதரா. It's all about you. எல்லாம் எங்களுக்கு கிடைச்ச ப்ரமோஷன் எங்கள் டேலண்ட்ஸ்னால இட்ஸ் ஆல் அபவுட் யூ. எங்களுக்கு கிடைச்ச எல்லாமே இட்ஸ் ஆல் அபவுட் யூ. இது நீங்கள் தந்ததுப்பா, நீங்கள் தந்ததுப்பா. எங்களுக்கு கிடைத்த மேன்மைகள் நீர் தந்தது. இந்த வருஷத்தில் நாங்கள் ஏறின படிக்கட்டுகள் அது உம்மால் ஆனது, எங்களால் ஆனது அல்ல, எங்களால் ஆனது அல்ல, எங்களால் ஆனது அல்ல, எங்களால் ஒன்று கூடாது. இட்ஸ் ஆல் யூ லார்ட். எங்களை நடத்தி வந்தது உங்கள் கரம் தான். எங்களை தோள் மேலே சுமந்தீங்களேப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். You have been a good father to us. You carried us through. You carried us through the fires. அக்கினியில் நாங்கள் நடந்து வந்தோம். You carried us through the waters, raging waters. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கொந்தளிக்கிற தண்ணீரின் நடுவிலே எங்களை கர்த்தர் நீர் கொண்டு வந்தீர். It's all about you. It's all about you. எங்களை விழுங்க பார்த்த மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் எழும்பி நிற்கிறோமே, அது உங்க கிருபப்பா, கிருபப்பா. ரீகபா ஷீதரபா. சில சிங்கங்களின் வாய்களை கட்டினீர், சில அக்கினியை அவிழ்த்து போட்டீர், சில தண்ணீர்களை நீர் அடக்கினீர். ஷிவதிரபா சீகதரபா ரீகபதரபா சீகபா. ஒரு மனிதனும் எங்கள் மேல் கை போடாமல் எங்களை பாதுகாத்தீர். ஓரிப சிவ சத்ருவின் இஷ்டத்திற்கு நீர் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை பாதுகாத்தீர். எங்கள் குடும்பத்தின் மேல் நீர் கண் வைத்து ஆலோசனை சொல்லி. Your eyes were upon us. It was so fixed on us. Your eyes were so fixed on us. நீர் உறங்காமலும் தூங்காமலும் ரீபா ஷீகமா. My God, he never sleeps nor slumbers. நீர் உறங்காமலும் தூங்காமலும் you fixed your loving kind eyes. நல்ல ஆவியில் நிரம்பி with the help of the Holy Spirit. ஒரு பலி செலுத்துங்க, ஒரு பலி செலுத்துங்க, ஒரு பலி செலுத்துங்க. Build an altar today. Build an altar today. Build an altar today. ஆபிரகாம் பில்ட் பண்ண மாதிரி, ஆபிரகாம் பலி செலுத்தின மாதிரி. ஓ ரியாபா ஷீகபதரபா.
ரீகபதரபா ரீகபதரலா. நோவா பலி செலுத்தினாரே, எங்களை காப்பாற்றின கர்த்தரே, எங்க குடும்பத்தை காப்பாற்றினீரேன்னு சொல்லி அவர் பலி செலுத்தினாரே. இப்ப இந்த வாசனை மேல போகணும். இப்ப நம்ம செலுத்துகிற இந்த பலி, the fragrance, the aroma of the sacrifice, the thanksgiving sacrifice has to reach heaven. அப்படி ஒரு ஆல்டரை பில்ட் பண்ணுங்க, நல்ல ஆவியில பில்ட் பண்ணுங்க. In with the help of the Holy Spirit, build an altar of thanksgiving. Ishigadura gidana makaraladara ivalagadarabala shigadara iramadaramadaragadarabadarabala ilagadarabalா shikadarabalaba. உங்க பேழைக்குள்ள வச்சு எங்களை பாதுகாத்தீங்களே, உங்க பிரசன்னத்துக்குள்ள வச்சு எங்களை பாதுகாத்தீங்களே, உங்க கிருபைக்குள்ள வச்சு எங்களை பாதுகாத்தீங்களே. ரீகபதரபல ஷீகதரபலபா இந்தரமலிகதரபலபதரபலபலா ஈகதரபலப ஷிங்கதரபனா ஈசரமதரமதரபலகதரபலபதரா நீகதரபலப ஷீகதரபா. நோவாவை போல நீர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்தீரே, பராமரித்தீரே, போஷித்தீரே. Oh, we worship you, we worship you, Adonai, Adonai. We worship you, Lord. நல்லா ஹை பிரைஸ் பண்ணுங்க, ஹை பிரைஸ் பண்ணுங்க. சிங் வித் டியூன். ஒரு ராகத்தில் அப்படியே அப்பாக்கு நன்றி செலுத்துங்க. உங்க உதடுகள் நல்ல வாய்களை விரிவா தரங்க. The God wants to fill your mouths. உங்க வாய்களை நல்ல விரிவா திரிஞ்சு with the music, with the help of the music, with an anointed music, அப்படியே ரீகபத எக்ஸால்ட் பண்ணுங்க. அப்பாவை அப்படியே உயர்த்துங்க, அப்பாவை அப்படியே உயர்த்துங்க. நீங்க உயர்த்த உயர்த்த உங்க இருதயம் அப்படியே திறக்கப்படும். அந்த டயர்ட்னஸ் எல்லாம் மாறும். நீகபக ஷீகபதரபலா ஈதரலா. Oh Jesus, நீகவாரி பதரவோ. நன்றி அப்பா, நல்லவரே, காப்பவரே, காண்பவரே, நிதராதரா ஷிதரோ ஓரியவலா. உம்மை துதிக்கிறோம். உங்க பாதத்தை முத்த செய்றோம்ப்பா, உங்க பாதத்தை நாங்க முத்த செய்றோம்ப்பா, உங்க பாதத்தை நாங்க முத்த செய்றோம்ப்பா. நிர்மூலமாகாம பாதுகாத்தீங்களே. ஒரு அரோமா மேல போகட்டுமே. ஒரு ஆல்டர் பில்ட் பண்ணலாமா, ஒரு ஆல்டர் பில்ட் பண்ணலாமா. தேங்க்ஸ் கிவிங் சாக்ரிஃபைஸ் அப்பாக்கு செலுத்துவோம். தேங்க்ஸ் கிவிங் சாக்ரிஃபைஸ், a sacrifice of thanksgiving. Just like Noah, just like Noah. Oh, we thank you, Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் மேல் தயவாயிருக்கிறீரே, எங்களை கைவிடாத கண்மலையே, நீர் எங்களை மறக்காதவரப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஓ ஜீசஸ், ಶಗದರ ನಿಮಲಗದರ ನಿದರವಾ. We give you thank you, Lord. நன்றி சொல்றோம்ப்பா. கண்ணீரால் நன்றி
நன்றி சொல்கிறோம். தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறோம். தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நீங்க நன்றி சொல்றோம்ப்பா. நாங்க தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன், தாயின் கருவில் தெரிந்து கொண்டே, உள்ளங்கையில் வரைந்து வைத்தே. உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன், தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. சொல்லலாமா? நன்றி 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 ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன். தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன். தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. போக்கிலும் வரத்திலும் எங்களை காத்துக்கொண்ட கர்த்தாவே, போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீர். உந்தன் சிறகால் மூடி மறைத்தீர். உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன், போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீர். உந்தன் சிறகால் மூடி மறைத்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன், என் கால்கள் இடராமல் பாதுகாத்தீர். கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. இதை மட்டும் ரிப்பீட் பண்ணலாமா? அப்படியே வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. லைக் a child, ஒரு சின்ன குழந்தைய போல நம்ம இருதயத்தை நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி 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 ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா
ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. எண்ணிக்கை கடங்காத நன்மைகளை செய்தவரே, நன்றி எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்தவரே, ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. பல கோடி நன்மை செய்தீரே, பல கோடி நன்மைகள் செய்தீரே. நீர் செய்த நன்மைகள் ஓ என்னில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. எத்தனை பேருக்கு அப்படி நீர் செய்த அதிசயமாயிரொன்று விவரிக்க முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் என்னில் அடங்காமல் உள்ளமே. For expected miracles and for unexpected miracles. நான் எதிர்பார்த்து காத்திருந்த நன்மைகளுக்காகவும் எதிர்பாராமல் நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காகவும், நான் கேட்டு பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் கேளாமல் நீர் எனக்கு தந்த நன்மைகளுக்காகவும், the gifts that you have given us, asked, கேட்டவைகளுக்காகவும் கேளாதவைகளுக்காகவும், ஜோதிகளின் தெய்வமே எல்லா நன்மைக்கும் ஊற்றின் காரணரே, நேற்றும் என்றும் என்றும் மாறா தெய்வமே, அடைக்கலமே பயமில்லையே, நேற்றும் என்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே நீ பயமில்லையே. முடிந்தவங்க நல்ல கரங்களை தட்டி, if possible I want you all to clap your hands with a joyful noise, with a joyful noise. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கம்பீர சத்தம் உண்டு, கம்பீர சத்தம், an exaltation. நீ பபதரகரதரவா நிகரபதரபலதரவா ஷிதரவா. ஓ என்னில் அடங்காமல் என்னில் அடங்காமல் நீர் செய்த நன்மைகள் ஓரிய பாபா ஷிதரபலபா பொங்கி 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 என் உள்ளம் உமக்கு நன்றி சொல்லுகிறது. கட்டாயமாய் விசனமாய் அல்ல, உற்சாகமாய் நாங்கள் நன்றி பலி ஏறெடுக்கிறோம். Not with compulsions. உற்சாகமா நாங்கள் உமக்கு நன்றி பலியிடுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்ததுக்காக நன்றி அப்பா. நல்லவரப்பா நீங்க. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்வீங்க? அட்டர் பண்ணுங்க, இந்த வார்த்தை உங்க உதடுகள் சொல்லட்டும். நீங்க நல்லவர்ப்பா. God, you are good. I want you to utter that word. Say just, Lord, you are good. எவ்வளோ என்னுடைய சூழ்நிலைமை மோசமாக இருந்தாலும், வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும், யூ ஆர் குட், யூ ஆர் குட், யூ ஆர் அன்சேஞ்சிங் காட். நீங்கள் நல்லவராக இருக்கீங்கப்பா. நாங்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க.
உங்கள் சத்தத்தை கேட்க எங்கள் செவிகளை திறந்தருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறாங்க. I don't know how was your 2025, but still நம்முடைய சூழல் எப்படி இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மாறாதவர். சமீபத்தில் ஒரு சபையில் பேசுவதற்காக நான் ஆயத்தமாகும் பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை என்னென்ன போட்டினாங்க. அது சாம்ஸ் 102:27, 102வது சங்கீதம் 27ஆம் வசனம். அது என் காதுகளில் அப்படியே இட் ஜஸ்ட் பாப்ட் இன் மை லைக் அது ஒரு சத்தம். There was a sound I heard from the Lord in the morning. ஒரு காலை வேளையில் எனக்கு இந்த வேர்ட் என்னுடைய செவிகளில் கேட்டது. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் மாற மாட்டார். வருஷம் மாறுது, கேலண்டர் மாறும். ஆமென். இப்போ எல்லாருடைய வீட்லேயும் கேலண்டர்ஸ் மாறும், டேட்ஸ் மாறும். இதுக்கப்புறம் 2025ன்னு எழுதிட்டு அடிச்சுட்டு அச்சோ 2026ன்னு எழுத ஆரம்பிப்பீங்க ஜான்வரி வந்த உடனே. ஸோ எது மாறினாலும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். நம்முடைய ஆண்டுகள் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவர். Hallelujah. He is an everlasting God. He is yesterday, He is today and He will be tomorrow. ஸோ நாளைய தினத்தை குறித்து நீங்கள் யோசிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நிச்சயமாக ஆண்டவர் மாறாதவராய் உங்களுக்கு இருப்பார். ஆமென். வருஷம் மாறுதே, வருஷம் ஆகுதே அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே கலக்கம் இருக்குமானா ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அவர் மாறாதவர். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஸோ அந்த வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் பலப்படுத்தும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்தவங்க எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். ஐ நோ திஸ் டே இஸ் அ வெரி ஹெக்டிக் டே. இன்னொன்று நான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல மெசேஜ் அனுப்பின உடனே இவ்வளோ பேர் நீங்கள் அழகாக ஜாயின் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ் ஹியர் அண்ட் தட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். இதே மாதிரி அடுத்த வாரமும் நமக்கு 31ஆம் தேதி தான் வென்ஸ்டே வருது. ஸோ எல்லாருக்குமே இந்த வாட்ச் நைட் சர்வீஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த கிளாஷ் வரக்கூடாதுன்றதுக்காக அடுத்த வாரமும் நம்ம டியூஸ்டேக்கு நம்முடைய ரிவைவல் உமென்ஸ் ஃபெலோஷிப்பை நம்ம கொஞ்சம் ப்ரீபான் பண்ண போகிறோம். ஸோ வென்ஸ்டே இல்லாமல் இந்த 2 வாரங்கள் மட்டும் நமக்கு டியூஸ்டே. ஸோ அடுத்த வென்ஸ்டே நமக்கு மீட்டிங் இருக்காது. ஸோ தட் யூ கேன் கோ டு யுவர் சர்ச் அண்ட் பி வித் யுவர் சர்ச் அண்ட் வர்ஷிப் த லார்ட். அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம 30ஆம் தேதியே நம்ம இதை மாற்றுக்கிறோம். ஸோ வந்தவங்களுக்கு ஓகே, வராதவங்களுக்கும் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் யாருக்காவது லிங்க் அனுப்பிட்டுருக்கீங்க, யூ ஹவ் இன்வைட்டட் சம் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கும் நோட்டிஃபை பண்ணுங்கள். ஜஸ்ட் டெல் தெம், இன்டிமேட் தெம் தட் த மீட்டிங் வில் பி ஹேப்பனிங் ஆன் டியூஸ்டே next week. Only this 2 weeks. அதுக்கப்புறம் we'll be continuing on Wednesdays. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆமென். ஸோ எத்தனை பேர், how many of you are excited for the Christmas? ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களா? I hope you got some new dresses and all that. You are excitedly preparing for New Year. ஒரு சில பேர் அப்படி இருக்கலாம், ஒரு சில பேர் அது என்ன சிஸ்டர் நியூ இயர் தான், கிறிஸ்மஸ் தானே, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு இருக்கலாம். சில பேருக்கு இட்ஸ் ஆல்சோ another day. ஒரு சில பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அது செலிப்ரேட் பண்ணலாமா, அது செலிப்ரேட் பண்ணக்கூடாதா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் செலிப்ரேஷன் பண்ணலாமான்றது எனக்கு தெரியாது. பட் we can remember the birth of the Lord. That I know for sure. I don't know whether we can celebrate it. அதை எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அந்த ஸ்கேலெல்லாம் எனக்கு வைக்க தெரியல. ஈச் ஒன் ஆஃப் அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் we can take this season to remember எப்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு தேவன் நம்மளை மாதிரி ஒரு ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே நமக்காக பிறந்து அவரை அவருடைய பவரெல்லாம் எப்படி சொல்கிறது, நமக்காக ஒரு சரீரத்துக்குள்ளே அடக்கி இவ்வளோ அழகாக நம் நடுவில் அவர் அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் டைம் தட் யூ கேன் மெடிடேட் அண்ட் யூ கேன் ஆண்டருக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிற, அவரை நீங்கள் நோக்கி பார்க்குற, ரிமெம்பர் பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல்லான சீசன் தான் இந்த சீசன். உங்கள் வீடுகளுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்கலாம். இல்லை as usual I'm in the duty, நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை
செஞ்சிட்ருக்கேன். இது ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு வார்த்தை வந்து விட்டது. ஆமேன். கர்த்தர் உங்களோட பேச போகிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். ஒரு முக்கியமான பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். கண்டிப்பாக நான் வந்து லூக்கா 1ஆம் அதிகாரத்திலேருந்து தான் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பேசேஜிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் அப்படின்னு தேவாவியானவர் எனக்கு உணர்த்தினாங்க. ஸோ இதை நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம பேசுவோம், ஜெபிப்போம். அப்படி பேசி நம்ம ஜெபிக்கும் போது அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா வருஷ கடைசிக்கு வந்திருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபித்து சில நன்மைகளை ரிசீவ் பண்ணி சில கிரேஸை, அனாயிட்டிங்கை, பவரை நம்ம இதெல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி தான் நம்ம அடுத்த இயர்க்குள்ளே போக முடியும். ஸோ பிஃபோர் என்ட்ரிங் இன் டு த நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது த ப்ரிப்பரேஷன் அண்ட் த ஆன்டிசிபேஷன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் மனுஷனை அப்பா காலங்களுக்குள்ளே தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் காலங்களுக்கும் நேரங்களுக்கும் அப்பாற்பட்ட தேவனாக இருந்தாலும் God has just made us to அது சீசனை க்ரியேட் பண்ணார், டைமை க்ரியேட் பண்ணார், அதை நமக்கு அதை க்ரியேட் பண்ணார். அப்போ புதிய ஒரு வருஷத்துக்குள் நம்ம பிரவேசிப்பதற்கு நிச்சயமாக ஆயத்தமாகிறதுல எந்த தவறும் இல்லை. ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆன்டிசிபேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கேற்ற சில விஷயங்களையும் அதற்கு ஒத்த சில விஷயங்களையும் ஆண்டு நமக்கு கொடுத்த சில ப்ராமிஸையும் நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு கர்த்தருக்குள்ள நினைக்கிறேன். ஸோ என்னோடு கூட சேர்ந்து லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். என்னோட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். We are going to read Luke chapter 1 verse 26. லூக்கா 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 6ஆம் மாதத்திலே கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகை பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு வேர்ட் வந்து என்னுடைய மனசில் வந்துட்டே இருந்தது. அது வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். என்ன அப்படின்னா, இந்த அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து அப்படின்ற வார்த்தை வந்து என் மனதை வந்து ரொம்ப என்ன பண்ணுச்சுன்னா, நான் அங்கேயே கொஞ்சம் ஸ்டக் ஆகி கொஞ்சம் நேரம் அந்த வசனத்தையே திருப்பி வாசிச்சுட்டே இருந்தேன். இப்போ இந்த 3 வசனத்தில் 6ஆம் மாதத்திலே அப்படின்னா எந்த 6ஆம் மாதம்? வருஷத்தினுடைய 6ஆம் மாதம் இல்லை. அதுக்கு முந்தைய வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, கர்த்தராலே கிருபையாக கற்பம் தரித்த எலிசபெத்துக்கு 6ஆம் மாதம் ஆகும்போது. ஹல்லேலூயா. 6ஆம் மாதத்திலே அப்படின்னு சொல்லப்பட்டது. முந்தைய வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவள் 5 மாதம் வரைக்கும் என்ன பண்ணாமல் இருந்தா? வெளிப்படாமல் இருந்தா அப்படின்னு. அப்போ அந்த 5th மந்த்துடைய கண்டினியூஷனாக 6 months எலிசபெத் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இது எப்போ நடக்குது அப்படின்னா, when Elizabeth was 6 months in her pregnancy. அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த 6th மந்தில், அல்லேலூயா, கரெக்டாக அந்த 6th மந்தில் கலிலேயான்ற ஒரு நாசரேத் ஊரில் தாவீதின் வம்சத்தில் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீனுடைய வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசிக்கிறார். ஸோ இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது அந்த பிரவேசித்தார் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு வேளை ஓகே, ஒரு வீட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு ஏஞ்சல் வந்தார் அப்படின்னு தெரிஞ்சால் கூட இது ஒன் ஆஃப் அ கிரேட்டஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய அற்புதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் சகரியாவினுடைய ஆலயத்தில் தான் என்ன பண்ணார், கேப்ரியேல் இறங்கி வந்து தான் நம்ம ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்குறோம். அங்கே இறங்கி வந்து சகரியாவோட பேசி அவர் சில விஷயங்களை வந்து அங்கே வந்து தரிசனமானார் அப்படின்னு இருக்கும். நீங்கள் சகரியாவோட சந்தித்த இடத்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தரிசனமானார் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல தான் பிரவேசித்து அப்படின்ற ஒரு வார்த்தை, அதுவும் வீட்டில் பிரவேசித்து, ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்து. அப்போ நம்ம ஆண்டவர், நான் இதை படிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் வந்து ஆலயங்களில் இருக்கிற, ஆலயங்களுக்கு தரிசனங்களை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, வீடுகளுக்குள் பிரவேசிக்க செய்கிற தேவனும் கூட. ஆமென். ஈவன் நிறைய பேருடைய அசம்ஷன் என்ன தெரியுமா, அது சர்ச்சுக்கு போனாதான் அது இது. அதனால நான் சர்ச்சை வந்து இது பண்ணி சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் சர்ச்சுக்கு போகணும், அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்தால் இங்கே நமக்கு இந்த இடத்துல நமக்கு நடக்காது, அங்கே தான் நடக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கே இருந்து நீங்கள் உண்மையாக அவரை கூப்பிட்டாலும் அங்கே அப்பா உங்களுக்கு நன்மை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்குது. ஆமென். சபை கூடுதலை விட்டுறாதீங்க. இந்த மாதிரி சான்ஸ் நமக்கு கிடைக்கும் போது whenever you get an opportunity for a community service,
ப்ளீஸ் டூ கோ அட்டெண்ட் அ கம்யூனிட்டி சர்வீஸ். நிறைய பேர் அந்த கம்யூனிட்டி சர்வீஸை வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. ப்ளீஸ் டூ கோ. எங்கேயாவது பக்கத்தில், எனிவேர் நியர்பை, ஃபைண்ட் அ சர்ச் அண்ட் கோ டு அ சர்ச். சிட், அங்கே போய் உட்காருங்க. பிகாஸ் 1 or 2 சேரும்போது ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது பாருங்கள், அது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரெசன்ஸ். ஒரு பர்சன் உட்காந்து ஆண்டர் தேடினாலும் அங்கே ஆண்டர் வராது. ஆனால் 1 or 2 கேதர் டுகெதர், அந்த இடத்துல ஆண்டர் வந்து அவருடைய பிரசன்னம் ஆல்ரெடி இருக்குது. அண்ட் ஹீ கம்ஸ் தேர் டு பிளஸ் பீப்புள். ஸோ அதனால் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. கம்யூனிட்டி வர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சபைகளுக்கு போங்க, எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு போங்க, மற்ற எல்லா பாசிபிலிட்டிஸும் யூஸ் பண்ணுங்க. இங்கே நம்ம வாசிக்கிறோம், இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது என்னுடைய நினைவுக்கு வந்த ஒரு வார்த்தை என்னென்னா, காட்ஸ் இனிஷியேட்டிவ். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் பொழுதே I want to say this word as a promise or a prophecy to someone of here. என்ன அப்படின்னா, God will initiate certain plans in your life. Hallelujah. கர்த்தர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் துவங்க. இது வந்து மரியாளால் துவங்கப்பட்டதில்லை. மரியாள் அங்கே இனிஷியேட்டிவ் எடுக்கலை. அங்கே யோசேப்பு எந்த இனிஷியேட்டிவே எடுக்கலை. எந்த ஒரு மனிதனும் இதற்கான முயற்சியை செய்யல. ஆனால் தேவனே ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறார் டு ரெடீம் திஸ் வேர்ல்டு. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன, ஒரு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் சில இனிஷியேட்டிவை, சில துவக்கங்களை he will do it. He will do it by himself. நீங்கள் ஒருவேளை இதை ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதை துவங்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக சில துவக்கங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். அங்கே அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த வார்த்தை இட்ஸ் தேர் இன் யோர் பைபிள். இட் இஸ் லைக் எப்படி இருக்குது அப்படின்னா, ஐ திங்க் இட்ஸ் இன் லூக் 26 இருக்குது. இங்கிலீஷில் வாசிக்கிறவங்க 26 வசனத்தில் 26 வாசிச்சிங்கன்னா, the angel Gabriel was sent from God. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அந்த துவக்கத்தை, God initiated a plan. அல்லேலூயா. ரிடம்ஷன் பிளான், ஒரு திட்டத்தை ஆண்டவர் அவருடைய மனசில் வைக்கிறார். என்ன பிளான் அப்படின்னா, மீட்பு பிளானை ஆண்டவர் மனசில் வைக்கிறார். அதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவரே இனிஷியேட்டிவ் அனுப்புகிறார். அவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். என் சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரால் அனுப்பப்பட்ட சில நற்செய்திகள், தேவனிடத்திலிருந்து துவங்கப்பட்ட சில திட்டங்கள், கர்த்தரால் துவங்கப்பட்ட சில நன்மைகளை கர்த்தர் உங்களிடத்தில், உங்கள் வீட்டிற்குள்ள, ஐம் டெல்லிங் திஸ் வேர்ட் டு யூ, உங்கள் வீடுகளுக்குள்ள அதை கர்த்தர் பிரவேசிக்க செய்வார். எத்தனை பேர் ஆமேன் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுறீங்க? உங்கள் வாழ்க்கையினால் மேபி யூ ஹவ் இனிஷியேட்டட் சம்திங் அண்ட் யூ ட்ராப்ட் இட். 2025 சில விஷயங்களை நீங்கள் துவங்குனீங்க. 2025 சில விஷயங்களை யூ இனிஷியேட்டட், யுவர் ஃபாதர் இனிஷியேட்டட், யுவர் பீப்புள் அரவுண்ட் யூ இனிஷியேட்டட். அவங்க துவங்கினாங்க, பட் தட் டிட்ன்ட் ப்ராஸ்பர். அது வந்து நிலைக்கலை, அதை நீங்கள் ரீச் பண்ணல, அந்த டார்கெட்டை நீங்கள் தொட முடியல, அது அப்படியே ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அது அப்படியே அமைதியாகிடுச்சு. அண்ட் யூ ஸ்லிப் டவுன் ஃப்ரம் த இனிஷியேட்டிவ் பிளான். பட் ஆண்டவர் சொல்கிறாங்க, கர்த்தர் துவங்குவார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் துவங்குவார். தேவனாலே அனுப்பப்பட்டவன், கர்த்தரிடத்திலிருந்து துவங்கப்பட்ட ஒரு திட்டங்கள், the plans which comes from the Lord, people which they are coming from the Lord. Hallelujah. The good news, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு இனிஷியேட்டிவை ஆண்டவரை எடுக்கணும்னு நினைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தராலே துவங்கப்படுகிற காரியங்கள், தேவன் மனதில் திட்டம் பண்ணினவைகள் கர்த்தராலே துவங்கப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சில துவக்கங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். 2026 துவங்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, மரியாள் துவங்கலை, யோசேப்பு துவங்கலை, சகரியா துவங்கலை, எலிசபெத்து துவங்கலை. இட்ஸ் நாட் ஸ்டார்டட் பை சம் பீப்புள், but it was started by God himself. God himself will start it for you. God himself will initiate certain plans for you. கர்த்தர் தாமே, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கென்று ஒரு துவக்கம், ஒரு புதிய துவக்கம். ஹல்லேலூயா. கர்த்தர் துவங்குவார், கர்த்தர் துவங்குவார். அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சகரியாவுக்கு முன்னாடி நிற்கும்போது சகரியா ஆச்சரியப்பட்டார். மரியாளுக்கு முன்பாக நிற்கும்போது மரியாள் ஆச்சரியப்பட்டார். இயேசுவை பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு ஆச்சரியமான துவக்கத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக. நாங்கள் சொன்ன அப்பா ஆண்டவர் என்ன தெரியுமா, அவர் துவங்கினா அவர் முடிப்பார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் ஹீ இனிஷியேட்டட் சம்திங் ஹீ வில் ஃபினிஷ் இட். அண்ட் வாட் இஸ் த பியூட்டி இன் தட்? ஒன்றை துவங்கினார்னா துவக்கத்திலிருந்து முடிவரும் அவர் கூடவே வருவார். He will come. If he starts something, he will not leave you in between. He will not leave your hands. உங்கள் கையை அப்படியே விட்டுற மாட்டார். If he initiated something, he will finish it. Hallelujah. வாயில திறந்து சொல்லுங்கள், நீங்கள் துவங்கினீங்கன்னா நீங்கள் முடிப்பீங்கப்பா. என் வாழ்க்கையிலும் சில திட்டங்களை, என் வாழ்க்கையிலும் சில நன்மைகளை, என் வாழ்க்கையிலும் சில மேன்மைகளை நான் முயற்சி செய்து எனக்கு கிடைக்காதது நீர் துவங்குவதால் எனக்கு கிடைக்கப் போகிறது. நான் துவங்கி மூடப்பட்டவைகள் உம்மாலே மறுபடியும் திறக்கப்பட போகிறது. That's what God reminded me when I read that passage. பிரவேசிக்கும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள. God will send to your house, to the place you are living in. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும், எந்த நேஷனில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் பிரவேசிக்க செய்வேன். a beautiful plan. அன்னைக்கு எப்படி ஒரு ரிடம்ஷன் பிளான்காக கர்த்தர் இனிஷியேட்டிவ் எடுத்தாரோ, அப்படி உங்கள் வாழ்க்கையில் அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு அவரே சில துவக்கங்களை, நல்ல துவக்கங்களை, தேவனாலே ஒரு சில துவக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் a beautiful initiative from the Lord, by the Lord. கர்த்தராலே ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. வாய்களை திறந்து சொல்லுங்கள், நீங்கள் துவங்குங்கப்பா. நான் துவங்கி தோற்று போன சில விஷயங்கள் இருக்குது. நான் ப்ரே பண்ணணும், நான் உபவாசிக்கணும். ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ யூ அட்டெம்ப்டட் சம்திங். யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட் டு ப்ரே, டு ஃபாஸ்ட், டு வர்ஷிப். உங்கள் லைஃப்பில் அப்படிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. நீங்கள் துவங்குனீங்க சில விஷயத்தை, சில காரியங்களை ஸ்டார்ட் பண்ணிங்க. ஆனால் 2025 திரும்பி பார்த்தா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதை உங்களால் முழுமையாக செஞ்சு முடிக்க முடியல. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சில விஷயத்தை உங்களால் நிறைவேற்ற முடியல. அதற்கு காரணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீ துவங்கி உன்னால் முடிக்க முடியல, ஆனால் நான் துவங்குறேன். ஐ வில் இனிஷியேட் இட், ஐ வில் ஸ்டார்ட் இட், ஐ வில் சென்ட் இட். அல்லேலூயா. அவர் துவங்க போகிறார். உங்களுடைய நீங்கள் துவங்குனீங்க. யூ ஆர் ஸோ டயர்ட், யூ ஜஸ்ட் லெஃப்ட் இட். ஓகே, வேணாம், இது நம்மளால் முடியாது, நீங்கள் விட்டுட்டீங்க. ஆனால் அப்பா சொல்கிறார், இல்லை, நான் துவங்குவேன். ஐ வில் இனிஷியேட் இட். கர்த்தர் சொல்கிறார், there is a plan in the mind of the Lord. கர்த்தருடைய மனதில் சில திட்டங்கள் இருக்கிறது. உங்களை குறித்து, உங்கள் கெரியரை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சில காரியங்களை குறித்த சில திட்டங்கள் அவருடைய மனதில் இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின் பேரில் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் இந்த 2026 அதை கர்த்தர் துவங்குவாராக. God will initiate beautiful plans, a redemption plan, a wonderful plan. உங்க வாழ்க்கையில அப்பா ஒரு காரியத்தை துவங்குவார். He will initiate it. அவருடைய மனதில் அவர் திட்டம் பண்ணினவைகள், அவர் வாக்கு கொடுத்தவைகள், அவர் சொன்னவைகள், அவர் சொல்லி நீங்க நம்பினவைகள், அவரால் உரைக்கப்பட்டவைகள் துவங்குகிற காலம். It's a beautiful initiative. ஒரு துவக்கம் அப்பா செய்கிறார். ஒரு துவக்கத்தை அப்பா செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் பாருங்கள், இந்த ரிடம்ஷன், இந்த மீட்பு, அப்பா எப்பெல்லாம் ஒரு ஜனத்தை மீட்கணும்னு நினைக்கிறாரோ, ஒரு ஜனத்தை விடுதலையாக்கணும்னு நினைக்கிறாரோ, அப்போல்லாம் அவர் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த வசனத்தில் நம்ம பிரவேசித்து அப்படின்றது வரையும் படித்தோம்ல, இந்த லூக்கா 1:28. இன் இங்கிலீஷ் இட் இஸ் Luke 1:28. And the angel come unto her and said. அது வரைக்கும் நம்ம இப்போ படிச்சிருக்கோம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இந்த மனுக்குலத்திற்குள்ளாக, ஒரு ஹியூமன் ஹிஸ்ட்ரிக்குள்ளாக, ஒரு பர்சனாக ஜீசஸ் கிரைஸ்ட் உள்ளே வருவதற்கு ஒரு மொமெண்ட். அந்த மொமெண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ மொமெண்ட் திங். ஆமாம் தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இட்ஸ் அ மொமெண்ட் திங். அது எப்படியோ ரொம்ப நாள் நடந்த ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு ஜஸ்ட் அ மொமெண்ட். இது ஒரு அனதர் டே. இப்போ நீங்கள் மரியாதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது எந்த டைமில் நடந்ததுன்னு நமக்கு தெரியல, எந்த மாதம்னு ஒரு வேளை சொல்லப்பட்டிருந்தாலும் we don't know the time. It is night or a day, நமக்கு தெரியல. We don't know what was the day, what was the time, what she was doing, நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் it was another day for Mary. ஆமென். இது மேரிக்கு மற்றும் ஒரு நாள். இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆர்டினரி டே. ஆனால் இந்த ஆர்டினரி டேல ஒரு மொமெண்ட்டில், அல்லேலூயா, ஒரு மொமெண்ட்டில்
கர்த்தர் வந்து பெரிய திட்டத்தை அவளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் விவரித்து காண்பிக்கிறார். ஆமென். இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஐ நோ சம் ஆஃப் யூ ஆர் ஹியர், இட்ஸ் அன் another டே ஃபார் மீ. எனக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன்லாம் இல்லை இந்த வருஷம், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய செலிப்ரேஷன்லாம் இல்லை. கிறிஸ்மஸ் இஸ் அன் another டே, நியூ இயர் இஸ் அன் another டே டு மீ. மேபி கேலண்டர் மாறும், ஆனால் எனக்கு ஒரு பெரிய எந்த மாற்றமும் என் வாழ்க்கையில் நான் பார்க்கல அப்படின்னா மேபி இட் லுக்ஸ் லைக் அன் another டே இருக்கலாம். ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோடு நீங்கள் இந்த வருஷத்துக்குள்ளே நுழையிறீங்களான்னு தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அன் another டே. மாஸ்டர் அவ்வளோதான், மற்றும் ஒரு நாள் தான். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த மற்றும் ஒரு நாளை கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தின் நாளாய் மாற்றுவதற்காக ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் துவங்க போகிறார். இது வரைக்கும் ஷி இஸ் ஜஸ்ட் அ வர்ஜின் கேர்ள், ஷி இஸ் ஜஸ்ட் அ யங் கேர்ள். ஹல்லேலூயா. யூ see the change over happening there. அந்த மொமெண்ட்டில் எப்படி மாற்றம் நடக்குதுன்றது தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேப்ரியல் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் she is just an another girl, another virgin girl in Nazareth. ஹல்லேலூயா. நாசரேத்தில் இருக்கிற மற்றும் ஒரு கன்னி, அவ்வளோதான். ஆமென். ஆனால் என்றைக்கு கர்த்தருடைய கண்களில் இவளுக்கு கிருபை கிடைத்ததோ, என்றைக்கு கேப்ரியல் இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தாரோ, அன்னைக்கு ஷி இஸ் நாட் ஜஸ்ட் அன் another கேர்ள், வர்ஜின் கேர்ள். அவளுடைய வாழ்க்கையே, அவளுடைய அடையாளமே இப்போ மாறப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு கன்னியின் வீட்டுக்குள் அவர் இப்போ பிரவேசித்தாலும் ஒரு கன்னி கர்ப்பவதி, ஒரு கன்னி தாயாகிறா. ஹல்லேலூயா. தட் மொமெண்ட் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவளுக்குள்ளே கொண்டு வந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன், ஆமேன். நல்ல வாய்களை திறந்து ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இவைகளை செய்வதற்கு அவர் போதுமான தேவன். அதனால தான் நான் சொன்னேன், அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேற்றைக்கு மரியாளுக்கு செய்தார்னா இன்றைக்கு உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள். இன்றைக்கு பிரின்சிக்கும் செய்வார், இன்றைக்கு உதயா சிஸ்டருக்கும் செய்வார், இன்னைக்கு ஷைனி சிஸ்டருக்கும் செய்வார். இந்த சத்தத்தை கேட்குற எவரா இருந்தாலும் கர்த்தராலே அப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர முடியும். யூ மே லுக் லைக் an another women, you may look like an another virgin young girl. ஆனால் அதல்ல, இப்போ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. you're not just a virgin girl, but you're going to be a virgin mother. A virgin mother. A moment, ஒரு மொமெண்ட்ல கர்த்தர் அந்த மாற்றத்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டருடைய வார்த்தை வருது. எப்பெல்லாம் கர்த்தருடைய மனதில் ஒரு சில திட்டங்கள் வருகிறதோ அந்த திட்டத்தை அப்பா நிறைவேற்றுவதற்கு, நான் நிறைய முறை இதை சொல்லியிருக்கிறேன், பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு யூஸ் தட் வேர்ட். அந்த கிருபை பெற்றவளே அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டைட்டிலாக கொடுத்துருந்தேன். இந்த டைட்டில் ஆஃப் டுடேஸ் ஃப்ளையர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி ஃபேவர்ட். நான் ஃபேவர் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீச் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஐ ஹவ் நிறைய டைம் அந்த ஃபேவரை நான் மற்றவங்க மேலேயும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன், டிக்ளேர் பண்ணுவேன். ஐ ஹவ் பிளெஸ்ட் பீப்புள் யூஸிங் திஸ் வேர்ட் ஃபேவர். ஆனால் இந்த இடத்துல இங்கிலீஷில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இட் இஸ் சம்திங், இட் இஸ் செட் ஹைலி ஃபேவர். மேரி எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, மரியாள் ஃபேவர் எல்லாருக்கும் மேலே தான் இப்போ தான் அந்த தயவு வந்திருக்கு. இப்போ இயேசு பிறந்தார்னா அந்த ஃபேவர் மனுக்குலத்துக்கு மேலே வந்திருக்கு. த ஹோல் ஹியூமன் கம்யூனிட்டி இஸ் ரிசீவிங் அ ஃபேவர் பிகாஸ் ஜீசஸ் இஸ் கம்மிங் டு திஸ் வேர்ல்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆண்டவருடைய தயவு இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்தின் மேலே தான் வருது. பட் மேரி ஏன் ஹைலி ஃபேவர்ட்னா, ஷீ பிகம்ஸ் த சேனல். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளையும் நான் பார்த்து சொல்கிறேன், யூ ஆர் நாட் அ ரிசீவர் பட் யூ ஆர் அ சேனல். ஒரு ஹை ஃபேவர் யாருக்கு கிடைக்கும்னா சேனலுக்கு தான் கிடைக்கும். ஃபேவர் ரிசீவருக்கு கிடைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. தயவு, உங்கள் கண்களில் தயவு கிடைச்சா என் கண்ணு திறக்கட்டும், என் பிள்ளை சுஸ்தமாகட்டும், என் பிள்ளை உயிர் திரட்டும், அவங்கெல்லாம் ரிசீவர்ஸ். தே ஃபவுண்ட் ஃபேவர். பட் வென் இட் கம்ஸ் டு அன் ஹைலி ஃபேவர்ட், அந்த ஹைலி ஃபேவர்ட் யாருக்கு கிடைக்கும்னா சேனல்ஸ்க்கு தான் கிடைக்கும்.
அது சேனலுக்கு எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. அதுதான் நான் உங்களுக்கு இந்த நதிகளை குறித்து நான் வாசிக்கும் போது இந்த நதிகளையும் நீர்க்கால்களும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். உங்களுக்கு போன வாரம் நான் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நதிகளும் நீர்க்கால்களும் அப்படின்னு வாசிக்கும் போது நதிக்கு வந்து ரிவர் அப்படி இருந்துச்சு, ஆனால் நீர்க்கால்களுக்கு எப்படி இருக்குது இங்கிலீஷில் அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ரிவர் பாயிற அதுக்கு தான் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு போகுது. இங்கிலீஷில் அதுக்கு சேனல்னு வச்சுக்கலாம். அதுக்கு சேனலுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு டேங்க் இங்கே தண்ணி இருக்குது அப்படின்னா அது போகிறதுக்கான அந்த பைப் கூட ஒரு சேனல் தான். அப்போ அந்த மாதிரி மேரி இஸ் நாட் ஜஸ்ட் அ ரிசீவர். எஸ், ஷீ இஸ் ரிசீவிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லார்ட், ஷீ இஸ் ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட், அதெல்லாமே இருந்தால் கூட ஷீ இஸ் ரிசீவிங் டு பி எ சேனல். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஹைலி ஃபேவர்டு பீப்புளுக்கு அவங்கெல்லாம் யார்னா, தே ஆர் சேனல்ஸ். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆஸ் காட், எனக்கு ஒரு தயவு மட்டும் வேணாம், எனக்கு ஒரு ஹைலி ஹல்லேலூயா நான் கிருபை பெற்றவளாக இருக்கணும் அப்படின்னு. அது இங்கிலீஷில் தான் அழகாக போட்டிருக்காங்க. ஹைலி ஃபேவர்ட்னா யாருன்னா அந்த சேனல். யாரையெல்லாம் கர்த்தருடைய வாய்க்கால், ஓகே, அந்த யாரையெல்லாம் கர்த்தர் வந்து அவருடைய பிளானில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஒரு 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 தலைமுறையை மீட்கணும் அவர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதத்தையோ கிருபையோ மேன்மை, இப்போ ஜீசஸை கொடுக்குற சேனல் யாருன்னா மேரி. மேரின்ற சேனல் வழியாக தான் ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் டு த வேர்ல்ட். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அந்த சேனலுக்கு என்ன தேவைன்னா ஹை ஃபேவர் தேவை, ஹை ஃபேவர் தேவை. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் வழியாகத்தான் பாயப்போகுது. பரலோகத்தில் இயேசு இருக்கிறார், அவரை பூமிக்கு கொண்டு வருவதற்கு இயேசுக்கு மரியாள் தேவை. ஆமென், ஹல்லேலூயா. பிதாவுக்கு மரியாள் தேவை. இப்போ ஹெவனையும் பூமிக்கும் நடுவில் மேரி stood in between of heaven and the earth and she became a channel to bring Jesus down to the world. அப்படிதான் பரலோகத்தில் கர்த்தர் உங்களுக்கென்று வாக்கு பண்ணின நன்மைகளையும் மேன்மைகளையும் உங்கள் வீடுகளுக்குள்ளாக, உங்கள் எல்லைகளுக்குள்ளாக, நீங்கள் இருக்கிற ஸ்தலங்களுக்குள்ளாக, நீங்கள் செய்கிற ஊழியங்களுக்குள்ளாக அவைகள் பாய்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஒரு வாய்க்காலாக, ஒரு சேனலாக, God wants you take over you. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னன்னா ஃபேவர் தான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆர்டினரி ஃபேவர், ஃபேவர் டு பி எ ரிசீவர், பட் டு பி எ சேனல், டு பி எ சேனல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், நீங்கள் அப்படி ஒரு ஹைலி ஃபேவர்ட் விமன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வலது கை இருதயத்தில் வச்சு சொல்லுங்கள், ஐ ஆம் ஹைலி ஃபேவர்ட் பிகாஸ் ஐ எம் அ சேனல். ஐ எம் அ சேனல். நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு நான் இவ்வளோ ஹைலி ஃபேவராக இருந்தாங்கன்னா நான் ஒரு ஹைலி ஃபேவர்டாக இருந்தால் எனக்கு எல்லாமே ஃபேவரபுளாக தான் நடக்கணும் அப்படின்னு கேட்டா அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மேரிக்கு எல்லாமே வந்து ஃபேவரபுளாக நடக்கலை. மேரிக்கு எல்லாமே ஃபேவரபுளாக நடக்கலை. பட் கர்த்தருடைய திட்டம் நடந்துச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? how many of you understand this point? உங்களுக்கு ஃபேவரபுளாக எல்லாமே நடக்கணுமா, இல்லை கர்த்தருடைய திட்டம் நடக்கணுமா? You want the will of God to be done or anything favorable things to be done? Will of God, அதான் முக்கியம். நமக்கு வந்து நடுவில் என்ன வேணா இருக்கணும், முடிவு வந்து இயேசு பூமிக்கு வந்துடணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அது கிடைக்கல, அப்படி இப்படின்னு கொஞ்சம் அலைச்சல் இருந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு, ஆனால் அது எல்லாமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ பிளான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ பிளான். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ பிளான். இது எல்லாமே தேவனுடைய திட்டம். ஏன்னா நீங்கள் இந்த இயேசு பிறப்புக்காக எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஏரோது இஸ் அ பார்ட் ஆஃப் அ பிளான், பார்ட் ஆஃப் அ பிளான். மேபி அந்த கேரக்டர் நெகட்டிவாக தோன்றுனா கூட அந்த கேரக்டர் வந்து தேவனுடைய திட்டத்தில் ஒரு கேரக்டர் தான். உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவ் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கலாம், தட் யூ ஹாவ் டு ஜஸ்ட் கிராஸ் வித் அந்த ப்ரெக்னென்சியில் இவ்வளோ தூரம் இந்த அம்மா நடந்து போய் அந்த பெத்லகேமை சேரணும். த சிச்சுவேஷன் இஸ் நாட் ஈஸி, பட் தட்ஸ் அ பிளான். காட்ஸ் பிளானில் அது இருக்குது. ஆமென். உங்களுக்கு ஃபேவரபுளான சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்கலாம், ஃபேவரபுளான பீப்புள் இல்லாமல் இருக்கலாம், உங்களை சுற்றி எதுவுமே எப்படி சொல்கிறது ரொம்ப ஈஸியாகவோ ஃபேவரபுளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட். ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. how many of you understand? உங்கள் சூழல்கள் அப்படி சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், மனிதர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு சாதகமாகவும் தேவ திட்டம் உங்கள் மேலும் இருக்கிறதுனாலே முடிவிலே கர்த்தருடைய திட்டம், பெத்லகேமிலே இயேசு பிறப்பார். Jesus will be born in the Bethlehem as God planned, as God ordained.
ப்ளீஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபேவரபிள் சுச்சுவேஷன். ஒரு அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் நீங்கள் சந்திக்கும் போது, ஒரு எதிர்மறையான சூழ்நிலை, சாதகம் இல்லாமல் எதிர்மறையான சூழல்களை சந்திக்கும் பொழுது, இல்லை கர்த்தர் என்னை கைவிட்டார், அவர் என்னை மறந்துட்டார், அவர் நான் ஃபேவர் இல்லை, பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் எப்படி நடக்குது, அவங்களுக்கெல்லாம் எப்படி ஸ்மூத்தாக நடக்குது. த வில் ஆஃப் காட் இஸ் நாட் அ ஸ்மூத் ரோட். ரைட் இட் இன் யுவர் டைரிஸ். வில் ஆஃப் காட் இஸ் நாட் அ ஸ்மூத் ரோட். நெவர் எக்ஸ்பெக்ட். இது காட்ஸ் பிளான், காட் ஸ்டார்ட் பண்ண பிளான். ஆனால் எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சா? நோ. தேர் வேர் அன்ஃபேவரபிள் பீப்புள். எதிர்மறையான மனிதர்கள் வந்தார்கள், எதிர்மறையான சூழல்கள் வந்தது. ஆனால் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறினது. அவர் துவங்கினால் அவர் முடிப்பார். நாசரேத்தில் திட்டத்தை துவங்கினவர் பெத்லகேமில் அதை செய்து முடித்தார். He initiated his plan in Nazareth and he finished it on the Bethlehem. He will do it. He will do it. உங்கள் வாழ்க்கையில் அவர் எதை துவங்கினாலும் அதை முடிக்க அவர் வல்லமையுள்ளவர். If he has initiated it, the favor of Lord is upon you. கர்த்தருடைய தயவு உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் கிருபை பெற்றவர். யூ ஆர் நாட் ஆர்டினரிலி ஃபேவர்ட், யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட். அதனால தான் இவ்வளோ எதிர்மறையான சூழல்கள் நீங்கள் சந்திக்கிறீங்க. ஜஸ்ட் ரிசீவராக இருக்கிறதுனால இருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ எதிர்மறையான சூழல்கள் வராது. எதிர்மறையாக மனுஷங்க எழும்ப மாட்டாங்க. ஏசு என்ன தப்பு பண்ணார்? எதுக்கு அவரை கொல்றதுக்கு இப்படி கங்கணம் கட்டிட்டு ஏறுவது எழும்பணும்? திட்டம் இருக்குங்க. திட்டம் இருக்கும்போது தான் எதிர்மறையான மனுஷர்கள் எழும்புவாங்க. Don't be disappointed with the unfavorable situation and unfavorable people. They are the part of the plan. நல்லா மறுபடியும் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தேவ திட்டத்துக்குள் தான் நீங்கள் இருக்கிறீங்க, அவருடைய ஃபேவருக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஹைலி ஃபேவர்ன்றதுனால யூ அட்ராக்ட். Satan gets angry. பிசாசு கோவம் வருது. He gets irritated, annoyed because you are highly favored. அந்த இடத்துல ஒன்றுமே செய்யாமல் வந்தவங்களுக்கெல்லாம் ஈஸியாக தங்குறதுக்கு இடம் கிடச்சிச்சு. They all got a good place to stay. They didn't carry Jesus. They didn't have favor. They are not highly favored. Highly favor இல்லாத எல்லாருக்கும் தங்குறதுக்கு இடம் கிடச்சிச்சு. They got rest. ஆனால் ஹைலி ஃபேவர்டுன்னு சொல்லப்பட்டவளுக்கு ரெஸ்ட் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை. அவள் அழைகிறா. அல்லேலூயா. அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் உங்கள் ஃபேவரை திருட முடியாது. அந்த மனிதர்களால் கர்த்தர் உங்கள் மேலே வச்ச கிருபையை திருட முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களும் அப்படிப்பட்ட சூழல்களும் உங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற தயவை எடுக்கவோ பறிக்கவோ முடியாது. ஏன்னா அதை துவங்கினவர், அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர் என் பிதாவாகிய தேவன். பிகாஸ் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் த லார்ட், பிகாஸ் இட் வாஸ் இனிஷியேட்டட் ஃப்ரம் த லார்ட். நோ மேன் ஆர் நோ ஸ்பிரிட், நோ சிச்சுவேஷன் கேன் ஸ்நாட்ச் இட் அவே. அதை எடுக்க யாரால முடியாது. அவர் துவங்கி இருக்கிறார், அவர் துவங்கி இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் துவங்கி இருக்கிறார். இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சிலவற்றை தொடங்குவார். அந்த தொடக்கம் உங்கள் மேலே ஒரு பெரிய தேவ தயவை, ஒரு கிருபையை கர்த்தர் இறங்க பண்ணுவார். நாட் ஆர்டினரி ஃபேவர் பட் ஹைலி ஃபேவர். அந்த ஹை ஃபேவரை நீங்கள் சுமந்திருக்கும் பொழுது எல்லாம் சாதகமாக இருக்காது. எவைகள் எதிர்மறையாக இருந்தாலும் முடிவிலே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். இப்படிப்பட்ட ஹைலி ஃபேவர்டான சில மனிதர்களை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆமென். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட் இட் டவுன் உங்களுடைய எழுத்துக்கு. ஏன்னா இதே வார்த்தை எபிரேயரில், ஹீப்ரூஸில், நாட் எபிரேயர், நம்ம ஹீப்ரூ லாங்குவேஜில் இந்த கிருபை பெற்றவளேன்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். அதே வார்த்தை பழைய ஏற்பாட்டில் யாருக்கு சொல்லியிருக்காருனாக்கா அந்த சேம் வேர்ட், இந்த சேம் ரூட் வேர்ட் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், நம்ம பைபிளில் நம்ம பார்க்குற நோவா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் இருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அந்த அதிகாரத்துக்கு நேராக போனீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை. திஸ் இஸ் அ சேம் வேர்ட். அங்கே மேரிக்கு சொல்லப்பட்ட அந்த சேம் ஹைலி ஃபேவர், அது ரூட்டில் மூல பாஷையில் அதே வார்த்தை தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கிருபை கிடச்சிச்சு? ஏன் அந்த கிருபை நோவாவுக்கு கிடச்சிச்சு? வை? ஏன்னா நோவா ஜஸ்ட்டு ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்கிறவர் மாத்திரமல்ல, இதுக்கப்புறம் நோவா வழியாக தான் இந்த உலகத்துக்கே ஆண்டவர் மனிதர்களை கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. He is going to become a channel for mankind. இதுவரைக்கும் Noah was an ordinary man. சாதாரண மனுஷன் தான். நோவாவுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தா நோவா நம்மள மாதிரி அவரும் ஒரு மனுஷன் தான், அவருக்கும் கல்யாணம் இருக்குது ஆனால் பிள்ளை இல்லை. சரி, இப்போ பிள்ளை அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு.
குழந்தை பிறந்துச்சு, அப்புறம் அவருக்கு பிள்ளைங்க இருக்காங்க, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, மருமகள் இருக்காங்க, இதில் தான். ஆனால் இந்த கிருபை, இந்த ஃபேவர் அந்த அவர் மேலே வரும்போது ஏன் அவருக்கு அந்த ஃபேவர் கிடைச்சிச்சு அப்படின்னா, அவர் ஒரு பெரிய சேனலாக மாறப்போகிறார். இப்போ நோவாவை கொண்டு தான் கர்த்தர் மறுபடியும் இந்த பூமியை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தை நிரப்புவதற்கு கர்த்தர் உங்களை தான் ஒரு சேனலாக யூஸ் பண்ண போகிறார். டு ஃபில் யுவர் ஃபேமிலி, டு ஃபில் யுவர் ஃபேமிலி, டு ஃபில் யுவர் மினிஸ்ட்ரி. உங்கள் குடும்பத்தை நிரப்புவதற்கு, எப்படி இந்த பூமியை நிரப்புவதற்கு கர்த்தர் நோவாவின் மேல் கிருபையை வச்சாரோ, அப்படியே உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சுகத்தை, மேன்மைகளை, ஐஸ்வர்யங்களை நிரப்புவதற்கு கர்த்தர் உங்கள் மேலே அந்த ஹைலி ஃபேவரை வைக்க போகிறார். அல்லேலூயா. அந்த தயவு, நோவாவின் மேல் இறங்கி வந்த அந்த தயவு. ஏன்னா அங்கேயும் அப்பாவுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு, மீட்பு பிளான். சரி, இந்த மனுக்குலத்தை அப்படியே விட்டுறக்கூடாது, இந்த மனுஷங்களை அப்படியே விட்டுறக்கூடாது, மொத்த பேரையும் அழிச்சிடக்கூடாது அப்படின்னு ஆண்டு. இந்த மாதிரி பைபிளில் நிறைய பேரை நான் உங்களுக்கு காமிக்க முடியும். நீங்கள் எழுதுகிறவங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் படிங்க. பிகாஸ் த டைம் இஸ். நம்ம யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், இன் எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 12, you will see that favor it was received by Moses. மோசேக்கு அந்த ஃபேவர் இருந்துச்சு. எப்படி? ஏன்? மோசே இஸ் an another channel, another redeemer. ஹல்லேலூயா. ஜஸ்ட் லைக் ஜீசஸ். ஆமென். எப்படி உங்களுக்கு புரியுது? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு கர்த்தர் மோசே மேல் தயவு வைத்திருந்தார். அந்த வார்த்தையை மோசே சொல்லும் போது அந்த லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் தட் நம்ம படிக்க போகிறோம். இந்த லாஸ்ட் போர்ஷன், இந்த லாஸ்ட் இடத்த. அப்போ என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. நீங்கள் சொல்லியிருக்கீங்களே என்கிட்ட, தட் ஐ ஹவ் ஃபவுண்ட் ஃபேவர் இன் யுவர் ஐஸ். நீங்கள் சொன்னீங்களே. அடுத்த வசனத்தில் வாசிச்சா, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை அறிவியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அந்த ஃபேவர் அப்பா கிட்ட கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, தைரியமாக கேளுங்க. மோசே கேட்டார். மோசே கிட்ட ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், உனக்கு என் கண்களில் கிருபை கிடைச்சிச்சு. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த வசனத்தில் மறுபடியும் கேட்குறாரு, உங்கள் கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும். அல்லேலூயா. ஐ மே ஃபைண்ட் கிரேஸ் இன் தை சைட். தட் வாஸ் அ ப்ரேயர் ஆஃப் மோசஸ். ஐ வாண்ட் யூ டு ப்ரே திஸ். அப்பா, ஐ மே ஃபைண்ட் ஹை ஃபேவர் இன் தை ஐஸ். உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கட்டும், கிருபை கிடைக்கட்டும், கிருபை கிடைக்கட்டும். ஹை ஃபேவர். இந்த ஹை ஃபேவர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எந்த எதிர்மறையான சூழல்களையும் அங்கே உங்களுக்கு சாதகமாக மாற்றுகிறது அங்கே நடக்கும். அல்லேலூயா. அதான் அந்த ஹைலி ஃபேவரபிள் பீப்புள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? ஒரு ஹைலி ஃபேவர்டு பர்சன் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தா, ஒரு ஹைலி ஃபேவர்டு பர்சன் ஒரு கண்ட்ரியில் இருந்தா, ஒரு ஹைலி ஃபேவர்ட் பர்சன் ஒரு கம்யூனிட்டியில் இருந்தால், அவங்க அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷனை கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக மாற்ற முடியும் அவங்களால. ஆமென். நீங்கள் பாருங்கள், இது எதிர்மறையான சூழலை போல் மரியாள் அலைஞ்சு திரியும் போது அது ஒரு எதிர்மறையான சூழலை போல் தெரிஞ்சாலும் அவங்க அந்த அந்த தொழுவத்துக்குள்ளே வரும்பொழுது அது தேவ சித்தம் நிறைவேறுதலாக மாறுது. அது when the plan is ending, the plan ends beautifully. அங்கே ஏன்னா அந்த ஹைலி ஃபேவர்ட் பர்சனாலிட்டி அங்கே இருக்காங்க. அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட ஒரு மரியாள் அங்கே இருக்காங்க. அப்போ கிருபையை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரி ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தா, இந்த ஃபேவரை ரிசீவ் பண்ண ஒரு மோசே அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருந்தா, ஹல்லேலூயா. இந்த கிருபையை பெற்ற ஒரு நோவா இந்த உலகத்தில் இருந்தா, கர்த்தராலே எப்படிப்பட்ட நெகட்டிவான சூழலையும் பாசிட்டிவாக மாற்ற முடியும். நோவாவுக்கு தயவு கிடைக்கும் பொழுது முழு உலகமும் மோசமாக இருந்தது. ஆனால் இந்த ஒரு நோவாவுக்கு கர்த்தர் அந்த ஃபேவரை கொடுத்து அவர் வழியாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பூமிக்கு கொடுத்தார். இந்த 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 பேசேஜ் நீங்கள் ரீட் இட், நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்கள். எக்ஸோடஸ் 33 இந்த வார்த்தையை மோசே சொல்லி ஜெபிக்கும்போது அங்கே எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, வெரி அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன். கர்த்தர் ரொம்ப அந்த இடத்துல ஆண்டு அந்த அந்த இடத்துல அந்த முந்தைய வசனம் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், முந்தைய அதிகாரத்தையும் நிச்சயமாக வாசிச்சு பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங்
அகேன்ஸ்ட் த லார்ட், அகேன்ஸ்ட் இது எதிர்மறையாக நடந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஃபேவரபிள் மனுஷன் இருந்து ஜெபிச்சதுனால அந்த சூழல் அப்படியே மாறுது. நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபேவரபிள் பர்சனாக இருந்தால் போதும். உங்களை சுற்றிலும் எவ்வளவு எதிர்மறையான சூழல்கள் இருந்தாலும் அவைகளை மாற்றி உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்க என் கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ சுச்சுவேஷன் சாதகமாக இருக்க வேண்டாம், மனிதர்கள் சாதகமாக இருக்க வேண்டாம். ஆனால் தேவனுடைய கிருபையை பெற்ற ஒரு சகோதரி ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே, ஒரு தேசத்துக்குள்ளே இருந்தால் போதும். கர்த்தர் எல்லா நெகட்டிவான சுச்சுவேஷனையும் மாற்றி அதன் முடிவை சம்பூரணமான முடிவாய் மாற்ற என் கர்த்தராலேயுமாகும். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஐ எம் ஸ்பீக்கிங் சச் அ கம்ப்ளீட், அ ஃபுல்னஸ், காட் ஆர்டெயின்ட் எண்ட் டு யுவர் லைஃப், டு யுவர் சுச்சுவேஷன். கர்த்தர் ஆர்டெயின் பண்ண, கர்த்தர் திட்டம் பண்ண அற்புதமான முடிவுகள். ஜீசஸ் லார்ட், அற்புதமான முடிவுகள். மேகலமா ஷீகதரபலா ஓரிகலதரபலா ஷீதரபலதரா நீகபதரகதரமாஷி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட சம்பூரண முடிவுகளை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். அதனால் நீங்கள் எதிர்மறையான சூழல்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, டயர்ட் ஆகாதீங்க. ஏன்னா உங்கள் மேலே ஒரு ஹை ஃபேவர் இருக்குது, உங்கள் மேலே கிருபை இருக்குது. கிருபையுள்ள ஒரு மோசே, கிருபை பெற்ற ஒரு நோவா, கிருபை பெற்ற ஒரு மரியாள், கிருபை பெற்ற ஒரு கிதியோன். பைபிளில் அந்த வார்த்தை இருக்குது, கிருபை பெற்ற ஒரு கிதியோன். நீங்கள் எழுதுனீங்கன்னா ஜஸ்ட் ரைட் இட் டவுன் so that you can meditate it and you can preach it on. Please preach it on to other people. Say இதை அப்படியே பாஸ் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் கிருபை பெற்ற ஜட்ஜஸ் 6:17, நியாயாதிபதிகள் 6:17, அந்த இடத்துல கிருபை யாருக்கு கிடைக்குது, அந்த தயவு யாருக்கு கிடைக்குது அப்படின்னா நம்முடைய கிதியோனுக்கு கிடைக்குது. அப்போ எவ்வளவு மீதியாக எவ்வளோ நெகட்டிவான சுச்சுவேஷன் இருந்தாலும் தயவு பெற்ற ஒரு மனிதனாலே அந்த முடிவை மாற்றி எழுத முடியும். யூ கேன் சேஞ்ச் த எண்ட் ஆஃப் யுவர் சுச்சுவேஷன். உங்கள் குடும்பத்தினுடைய முடிவை அழகான சம்பூர்ணமான முடிவாக மாற்றுவதற்கு ஒரு ஹைலி ஃபேவர்ட் விமன், ஹைலி ஃபேவர்ட் பர்சனாலிட்டி ஒரு சுச்சுவேஷனில் தேவை. ஆமாம், நீங்கள் அலையிறது போல் இருந்தால் கூட நான் சொல்கிறேன் சிஸ்டர், மேபி யூ ஃபீல் தட் யூஆர் வாண்டரிங் ஹியர் அண்ட் தேர். யூ டோன்ட் ஹாவ் அ ஸ்டெபிலிட்டி, யூ டோன்ட் ஹாவ் அ ரெஸ்டிங் பிளேஸ். ஐ எம் டெல்லிங் யூ ஆஸ் அ ப்ராஃபஸி டு திஸ். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை நான் அனுப்புகிறேன். என்ன தெரியுமா, இப்போ ஒருவேளை நீங்கள் அலையிறது போல தான் இருக்கலாம். when it's getting end, அந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது அதை கர்த்தர் அழகாக சம்பூர்ணமாக அவர் திட்டம் பண்ணினபடி, அவர் நினைத்தபடி, அவர் துவங்கும் போது ஒரு பிளானை நினச்சார்ல, when he initiated it, அதை துவக்கும் போது அவர் மனதை அவர் திட்டம், அது அழகாக போய் முடியும், அது அழகாக முடியும். அது அழகாக அவர் நினைச்சதை நிறைவேற்றுவார். அவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் வீணாய் போகாது. அதனால தயவு செஞ்சு உங்கள் சூழலை பார்க்காதீங்க, உங்கள் மேலே இருக்கிற கிருபையை பாருங்கள். உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து வந்த இந்த வார்த்தைகளை பாருங்கள். ஹல்லேலூயா. நான் வர்ஜனாக இருக்கேன், எனக்கு இது அப்படி ஆகும், அதெல்லாம் பார்க்க வேண்டாம். கேப்ரியல் வழியாக தேவ வார்த்தை வந்ததா? இன்னைக்கு பிரின்சி சிஸ்டர் வழியாக உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை வந்ததா? நீங்கள் கன்னியாக இருந்தாலும், புருஷனை அறியாதவர்களாக இருந்தாலும், நீங்கள் எந்த நாசரேத் என்கிற ஒரு இடத்துல இருந்தாலும், மனிதர்கள் நத்துன தாழ்மையுள்ளவர்களாக இருந்தாலும், தாழ் நிலையில் இருந்தாலும், சோஷியலி யூ ஆர் வெரி லோ இன் ஸ்டேட்டஸ். மேரி வாஸ் லைக் தட். ஷி வாஸ் லோ இன் ஸ்டேட்டஸ் சோஷியலி. நீங்கள் யாராக இருந்தாலும், இஃப் த வேர்ட் ஆஃப் த லார்ட் கேம் ஃப்ரம் த லார்ட், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருமானால், அந்த ஃபேவர் இறங்கி வருமானால், எல்லாவற்றையும் மாற்றி ஒரு அழகான முடிவை கர்த்தரால் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஆமென். கர்த்தரால் அதை செய்ய முடியும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சொன்னதை செய்து முடிப்பவர். முடிக்கிற அப்பா நம்ம அப்பா. ஸ்டார்ட் பண்ணால் முடிப்பார். இஃப் he initiated, he will finish it. He will finish it
கம்ப்ளீட்லி அழகாக முடிப்பார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக முடிப்பார். பயப்படாதீங்க. ஆண்டு தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் உங்கள் ஸ்டோரி முடியல. வருஷம்தான் முடியுது. அப்பா துவங்கினது இன்னும் அவர் முடிக்கல. இட் இஸ், நான் அவங்ககிட்ட முன்னாடியே அதை சொல்லியிருக்கேன், இட் இஸ் ஃபினிஷ்ட் only when my God says it is finished. அப்பா சொன்னால் மட்டும்தான் அது முடிவு. அது வரைக்கும் அதுக்குள்ளே யார் என்ன சொன்னாலும், யார் வேணால் சொல்லிட்டு, உன் கதை முடிஞ்சிச்சு, உன்னுடைய கெரியர் முடிஞ்சிச்சு, உன் பிஸ்னஸ் முடிஞ்சிச்சு, உன் ஊழியம் முடிஞ்சிச்சு, உன் குடும்பம் முடிஞ்சிச்சு, யார் என்ன வேணால் சொல், டோன்ட் பிலீவ் இட். யூஆர் ஹைலி ஃபேவர்ட் ஒன். உங்கள் வாழ்க்கையை துவக்கினது, உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்கினது அவர் தான். ஹீ இனிஷியேட்டட் இட், ஸோ ஹீ வில் ஃபினிஷ் இட் பியூட்டிஃபுல்லி. நம்ம அப்பாவுக்கு சம்பூர்ணமாக அழகாக தான் முடிக்க தெரியும். எங்கள் அப்பாவுக்கு அவர் துவங்கினதை பாதியிலும் விட்டுட்டு போக மாட்டார், அறகுறையாகவும் முடிக்க மாட்டார். நான் ஆராதிக்கிற, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சம்பூர்ணமான முடிவுகளை கொடுக்கிற தேவன். அதனால எதிர்மறையான சூழல்களை பார்த்து சொல்லுங்க, எதிர்மறையான சூழலே நான் யார் தெரியுமா? You know who am I? I am highly favored. Hallelujah. Speak to that arrow and say to him, நீ எவ்வளோ பிளான் பண்ணாலும், because I am highly favored. You may be a king. நீ பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனா என் மேல ஃபேவர் இருக்கு. உன் தலையில கிரீடம் இருக்கலாம். You may have crown over your head, but I have favor over my head. Hallelujah. உன் தலையில crown இருக்கலாம், ஆனா என் தலையில என்ன இருக்கு? ஃபேவர் இருக்கு. அதனால உன் திட்டம் இல்லை, என் மேல கர்த்தர் வச்ச திட்டம் தான் நிறைவேறும். எதிர்மறையான மனிதர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும், எதிர்மறையான சூழல் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், யூ காட் ஒன்லி அ மேஞ்சர். எல்லாருக்கும் நல்ல நல்ல இடம் கிடைக்கும் போது உங்களுக்கு இப்படி ஒரு மோசமான இடம் கிடைச்சிச்சா? எல்லாரும் நல்லா இருக்கும்போது நீங்க இப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? டோன்ட் வரி, தட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ பிளான். அந்த சூழலை பார்த்து சொல்லுங்க. அந்த மேரி சொல்லியிருப்பா, நீ எப்படி இருந்திருக்கோம் அந்த தொழுவத்தில், நீ தொழுவமாக இரு, இங்கே ஆடு வேணா இருக்கட்டும், இல்லை இங்கே ஏதாவது எது வேணாலும் இருக்கட்டும், பட் ஐ ஆம் ஹைலி ஃபேவர்ட். ஆமேன். இந்த தொழுவத்தை தேடி தான் வரப்போகிறாங்க. பீப்புள் ஆர் கோயிங் டு கம். அதனால் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் ஹாவ் அ ஆட்டிடியூட் லைக் அன் ஹைலி ஃபேவர்ட் விமன். கிருபை பெற்ற ஒரு பெண்ணை போல நீங்கள் அந்த ஆட்டிடியூடை சுமந்துக்கிட்டு போங்க. எதிர்மறையான மனிதர்களையும் சூழல்களையும் பார்த்து சொல்லுங்கள், நீ எப்படி இருந்தாலும் என் அப்பா தான் இனிஷியேட் பண்ணார், இந்த ஃபேவரை என் அப்பா தான் வச்சார், இந்த வார்த்தை என் வீட்டுக்குள்ளே என் அப்பா தான் அனுப்பினார், அவர் துவங்கினதுனால அவர் தான் முடிப்பார், ஏன்னா என் மேலே அந்த ஃபேவர் இருக்கு. ஆமேன். இப்போ நீங்கள் ஆமேன் அல்ல எவ்வளோ பெரிய பிரச்சனையும் பார்த்து நீங்கள் சொல்ல போகிறது, நான் சேனலுங்க, நான் ரிசீவர் இல்லை. ஐம் ஜஸ்ட் நான் சுகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிறதுக்கு, நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ்கிறதுக்கு மட்டும் கர்த்தர் என்னை வைக்கல. இந்த மரியாள் சொன்னதுலே ஒரு அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா? இது முதல் எல்லா சந்ததியாரும் என்னை பாக்கியவதின்னுவாங்க அப்படின்னு சொன்ன அந்த அம்மா. நான் அதை படிச்சுட்டு இருந்தேன். இந்த ஃபேவர் ஒருத்தர் மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஏன் கர்த்தர் சேனலாக வைக்கிறார்னா, திஸ் சேனல் வில் ரன் த்ரூ ஜெனரேஷன்ஸ். தலைமுறைகளை தாண்டுகிறது தான் அந்த ஹை ஃபேவர். இப்போ நீங்கள் ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்கள் சரீரத்தோடு முடிஞ்சிடும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு பணத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களோட முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு ஃபேவர் போதும். இந்த ஹை ஃபேவர் ஒருத்தங்க ஒன்று ரிசீவ் பண்ணாங்கன்னா அது அவங்க தலைமுறையாக போகும். அதனால் ஹை ஃபேவர் இன்றைக்கி உங்கள் மேலே இறங்கி வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி நீங்கள் ரிசீவ் பண்ணுறது உங்களுக்கானது மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறை இது முதல் எல்லா தலைமுறையும், இதுக்கப்புறம் வரவங்க எல்லாரும் சொல்லுவாங்க பாக்கியவதி. ஏன்னா அந்த அம்மா மேலே இறங்கினது ஹை ஃபேவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மூசை மேலே இறங்கின அந்த ஃபேவர் பாருங்கள், தலைமுறையாக. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? யூ கேன் ஜஸ்ட் கோரிலேட் ஆல் திஸ் வேர்சஸ் டுகெதர், ரீட் இட் அகேன், மெடிடேட் இட் அகேன், பாஸ் இட் ஆன் டு பீப்புள், ப்ரீச் இட் டு த அனதர் விமென். சொல்லுங்கள், பாஸ் ஆன் பண்ணுங்கள். பிரின்சி சிஸ்டரால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ரீச் பண்ண முடியாது, பட் ஐ நோ இங்கே வந்த நீங்கள் ஒரு 2 பேருக்கு இதை பாஸ் பண்ணுங்கள். சொல்லுங்கள், ஸ்பீக் டு தெம், சே தெம், அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். மோசே ஜெபிச்ச மாதிரி ஜெபிங்க, ஆண்டவரே உங்கள் கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கட்டும். May I found favor in your eyes, Lord. அன்றைக்கி அந்த எவ்வளோ எதிர்மறையான சுச்சுவேஷனும் அந்த ஒரு ஃபேவர் வேணும்னு ஜெபிச்ச ஜெபம் எவ்வளோ அழகாக மாற்றினது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சில துவக்கங்களை செய்ய போகிறார். God ordained initiative, God ordained end. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். எனி அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன், அன்ஃபேவரபிள் பீப்புள் அரவுண்ட் யூ, அவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே கூட இருக்கலாம் எதிர்மறையான மனிதர்கள், அவங்க பெரிய ஆளாக கூட இருக்கலாம், அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் மேலே ஃபேவர் இருக்கிறதுனால கர்த்தர் தான்
அழகாக முடிப்பார். ஆமென். எத்தனை பேருக்கு தைரியம் வந்திருக்கு இன்னைக்கு, அந்த கட்ஸ், அந்த போல்ட்னஸ். ஐ வாண்ட் யூ டு ஹேவ் தட் போல்ட்னஸ் பிகாஸ் யூ ஜஸ்ட் பிலீவ் இட் பிகாஸ் யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட். பிலீவ் இட். விசுவாசித்தவ தான் பாக்கியவதி. ஆமென். விசுவாசித்தவ தான் பாக்கியவதி. அதனால என் மேலே ஃபேவர் இருக்கிறதுனால எல்லாமே ஃபேவரபுளாக நடக்காது, எல்லாமே ஃபேவரபுளாக முடியும். அல்லேலூயா. அந்த தெளிவு நமக்கு இருக்கும் பொழுது எதிர்மறையான சூழல்கள், அன்ஃபேவர் சிச்சுவேஷன் will not disappoint you, will not discourage you. You will challenge it. You will challenge it. So such anointing is coming upon you. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் வரப்போகுது. எல்லாரும் கைகளை அப்படியே உயர்த்தி தேவ சமூகத்தில் கேளுங்கப்பா, இன்றைக்கு என் மேலே அந்த தயவு, என் மேலே அந்த கிருபை, மரியாளின் மேல் இறங்கி வந்த அந்த கிருபை, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி வாழ்த்தின சத்தம் அவளுடைய காதுகளில் விழுந்தது போல, தேவனால் அனுப்பப்பட்ட கேப்ரியேல் அவள் வீட்டுக்குள் பிரவேசித்தது போல, இன்றைக்கு கர்த்தரால் அனுப்பப்பட்ட வார்த்தைகள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வீடுகளுக்குள் பிரவேசிக்கட்டும். God initiated plan. I am sending such plans over their life in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட இனிஷியேட்டிவ் நடக்கட்டும் அப்பா. ரீகபத ரிஷி கரம லுஹதிர மகதா ஈலபஹ ஷிகேதுர பஹசித ரோபலபா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 2025 அவர்கள் துவங்கி பாதியில் நின்றது, அவங்க அட்டம் பண்ணி, அவங்க இனிஷியேட் பண்ணி, அவங்க பேரண்ட்ஸ் இனிஷியேட் பண்ணி, அவங்களை சுற்றி இருக்கிறவங்க துவங்கி செய்ய முடியாதது, நடக்க முடியாதது, நடந்திராதது, இவைகள் எல்லாம் ரீகபலா ஷிங்கதரமா சிகதோ மதரலங்கி ஷேதரோ ஹல்லுதிரபா, அவங்க வாழ்க்கையில் எவைகளெல்லாம் தடைப்பட்டதோ அவைகள் எல்லாம் மறுபடியும் தேவனால் தொடங்கப்படட்டும். அவங்களால தொடங்கி எதெல்லாம் நஷ்டமாச்சோ அதெல்லாம் தேவனால் தொடங்கப்பட்டு ஆண்டவரே அவைகள் லாபமாக, நன்மைகளாக, ஆசீர்வாதங்களாக அவர்கள் வீடுகளுக்குள் வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அதே போல் அவங்க மேலே ஒரு பெரிய ஃபேவர் இறங்கட்டும், தயவு இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். இதுவரை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு கிரேட்டர் ஃபேவர் ஆண்டவரே, கிருபை அந்த மரியாளின் மேல், மோசேயின் மேல், நோவாவின் மேல், கிதியோனின் மேல் இறங்கின அந்த தயவு இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளின் மேல் இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவங்க சந்தித்து கொண்டிருக்கிற எதிர்மறையான சூழல்கள், அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எதிர்மறையான மனிதர்கள், அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மேல் அவர்கள் மேல் இருக்கிற அந்த தயவு அதை எல்லாம் மாற்றி ஒரு சம்பூர்ணமான, ஒரு பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதமான முடிவை அவர்கள் வாழ்க்கையில் கொண்டு வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவங்க கையை, அவங்க வலது கையை உச்சந்தலை மேல் வைத்து சொல்லுவோம், என் மேலே, ஹல்லேலூயா, என் மேலே இன்றைக்கு அப்பா இவங்க எல்லாம் சேனல் பா, தே ஆர் நாட் ஜஸ்ட் ரிசீவர். அவங்க ஒரு அற்புதத்தை, அதிசயத்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறவர் மாத்திரமல்ல, இவர்கள் வாய்க்கால்கள், தலைமுறையாக இதை கொண்டு போய் சேர்க்கிற, உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற, நிறைய நிறைவுகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சேனலாக இவங்களை அப்பாயிண்ட் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். ஆர்டினரி ஃபேவர் இல்லை, எக்ஸ்ட்ராடினரி ஃபேவர், ஹை ஃபேவர், ஒரு கிருபை, தயவு, ரீகபாஷா அவைகள் இறங்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் அப்படிப்பட்டவைகளை இறங்க பண்ணும், அவர்கள் வீடுகளுக்குள் இப்படிப்பட்ட தயவை பிரவேசிக்க செய்யும்படி ஜெபிக்கிறேன். கிருபை பெற்றவளே வாழ்க, வாழ்க, உன் தேவன் உன்னோடு இருக்கிறார், உன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார், நீ நம்பி இருக்கிற உன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் அப்படி செய்யுங்கப்பா. சூழல்கள் எப்படி இருந்தாலும் they are not ordinary. அவங்க மற்றும் ஒரு virgin இல்லப்பா, மற்றும் ஒரு கன்னி இல்லை. they are not another women, Lord, but I pray let them receive an extraordinary high favor. அவங்கள நீங்கள் செப்பரேட் பண்ணி, ஹைலைட் பண்ணி, அவங்க இருக்கிற கம்யூனிட்டியில், அவங்க இருக்கிற வீடுகளுக்குள்ள, அவங்க வாழ்கிற இடங்களில் கர்த்தருடைய ஜனங்களை உயர்த்தி காண்பிப்பீராக. இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.